அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே அழகாக ஒரு வசனத்தை சொல்கிறான். சூரத்துல் பக்கராவில் 82வது வசனமாக, வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா ஹும் ஃபீஹா காலிதூன். ஈமான் கொண்டு நல்லமல்கள் யார் செய்கிறாரோ அத்தகையவர்கள் யார் என்றால் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கவாதிகள், சுவர்க்கத்துக்கு உடையவர்கள். அஸ்ஹாப் அதை சார்ந்தவர்கள், காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். எனவே இந்த நல்லமல் புரிந்து ஈமான் கொண்டு நல்லமல் புரிபவர்களுக்கு இப்படியான வாய்ப்பென்று சொன்னால், அந்த சிஃபத்துடையவர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டு நல்லமர் புரிகிறவர்கள், அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவைகளை முழுமையாக தடுத்து அதை விட்டு விலகி நல்ல முறையில் நடப்பவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்கள் முத்தகீன்கள் என்று சில அழகான வர்ணனைகளை கூறுகிறான். அந்த வர்ணனைகளுடைய ஒரு சில வர்ணனைகள் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிலே நமக்கு பலவாறான வர்ணனைகளை கூறுகிறான். இந்த அல் குர்ஆன் வேத புத்தகம் என்று ஓதுவதற்கு மட்டுமல்ல, முழு வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சுருக்கமும், நான் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அத்தாட்சியாகவும் வாழ்வதற்கான வழிகாட்டியாகவும் அந்த அல் குர்ஆன் இருக்கிறது. இந்த காலத்துக்கும் சரி, இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் சரி, இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகவும் வழிகாட்டியாக இருக்கும். எனவே இந்த குர்ஆனிலே மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிற இந்த வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தில் என்ன, அதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகமூட்டுவது, வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுவது என்பது அல்லாஹு தஆலா அதையும் சொல்கிறான், மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். எனவே எங்களோடு உரசி பார்க்கின்ற போது அந்த வசனங்களுக்கும் எங்களுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் தஆலா அழகா தெளிவாக கூறுகிறான், மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவரிடத்தில் அல் குர்ஆனிய வசன அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா. அவருடைய அத்தாட்சிகள், அவருடைய அல் குர்ஆனிய வசனங்கள், அவருடைய அத்தாட்சிகள் எடுத்துக்காட்டப்பட்டு ஓதப்பட்டால் அவருடைய ஈமான்கள் அதிகரிக்கும். எனவே மூமின்களை பற்றி அல்லாஹு தஆலா பலவாறு கூறினாலும் இந்த பண்பு என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. ஈமான் கொண்டு நல்லமல் செய்வதோடு அல்லாஹ் என்று சொல்லும் போது எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நடுங்க வேண்டும். இந்த நடுக்கம் அல்லது இந்த பயபக்தி என்பது அல்லாஹ்வை அறிந்தால் மாத்திரம்தான் எங்களால் முடியும். வெறுமனே அல்லாஹ் ஒருத்தன், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை என்பதை வெறுமனே நாங்கள் பாடம் புத்தகத்தில் இருப்பது போன்று படித்தால் மட்டுமல்ல, அவனை பற்றி அந்த சர்வ வல்லமையும் குன் ஃபயக்குன் என்று சொல்லக்கூடிய ஆகு என்று விட்டால் ஆகும் என்ற அந்த ஆற்றல் மிக்கவனை பற்றிய ஒரு மிகப்பெரிய அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ் தனக்கு செய்தவை அறிவு, இந்த சமூகத்தில் இந்த பௌதிகவியலில் அல்லாஹுடைய வல்லமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றிய அறிவு நம்மிடத்தில் இருந்தால், அல்லாஹ் என்கின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் சில நடுநடுங்க தோங்கும். அவருடைய ஆயத்துகள் ஓதும் போது எங்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதான் இபாதுர் ரஹ்மான். அல்லாஹுடைய கலாம் என்னிடத்தில் ஓதப்பட்டால் எனக்கு அந்த ஆயத்தில் என்னுடைய உள்ளத்தில் அது ஏதோ ஒன்று செய்யும், அந்த ஈமான் அதிகரிக்கும். ரப்பனா சுப்ஹானக ரப்பனா லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீ கற்றுத்தந்தவை, நீ கற்றுத்தந்தையை விட இந்த அறிவு எனக்கு இல்லை, நீ சுப்ஹானக, நீ தூய்மையானவன் என்று அதை அறியாமல் சொல்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, உனக்கே எல்லா புகழும், நீயே தூய்மையான என்று சொல்வோம். ஏன் தெரியுமா? அந்த ஆயத்தினுடைய கணம், அந்த அல் குர்ஆனிய வசனங்களுடைய கணம் எங்கள் உள்ளத்தை தாக்கம் செலுத்தும். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹு தஆலா அப்படித்தான் முடிக்கிறான். வஅலா ரப்பிஹிம், அவருடைய இன்னமல் முஃமினூன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அப்படி என்ற அந்த வசனத்தை முடிக்கும் போது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தான் தோன்றித்தனமாக நான் செய்ததுதான் சரி அல்லது என்னுடைய புத்திக்கு எதெல்லாம் சரியாக படுகிறதோ அதுதான் என்று இருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பலம் சாட்டுவார்கள். இந்த பண்பு என்பது மூமின்களிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா பறைசாட்டி சொல்கிறான் இந்த அல் குர்ஆனிலே. இந்த பண்பு இருக்கிறதே, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், என்ற ரப்பு எனக்கு பொருத்தமானவன், அவன் என்னுடைய காரியங்களையும் என்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய அவனை தவிர இந்த உலகத்தில் யாரும் எனக்கு தகுதியற்றவர்கள். யாராக இருந்தாலும் தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செருப்பின் பாரம் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இது ஒரு அற்பமான செய்திதான். அற்பம் என்று சொன்னால் செருப்பின் பாரை அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமா? அது ஏன் அப்படி சொன்னாங்க என்று சொன்னால், என்னுடைய சிறு தேவையா இருந்தாலும் பெரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்க வேண்டும். நான் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, என்ற ரப்பு எனக்கு சொந்தமானவன். ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். என்னுடைய ரப்பு எனக்கு தராமல் இருப்பானா? சிறு தேவையாக இருந்தாலும் பெரும் தேவையாக இருந்தாலும், என்னுடைய பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சிறிய கஷ்டமாக இருந்தாலும் நான் பரம் சாட்டுகிற போது என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன். இந்த உறுதி நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்
நாமும் இந்த மூமின்கள் ஆகலாம். எனவே அதை தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லதீன, அந்த மூமின்கள் எத்தகையவர்கள் சொன்னால், யுகீமுனஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹு தாலா மூமின்களை பற்றி சொல்லும் போது சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப கட்டத்திலே அந்த வசனத்தில் சொல்லும் போது இகாமத்துஸ் ஸலாஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகையை நிலைநாட்டுதலை சேர்த்தே சொல்கிறான். மூமின்களுடைய பண்புகளை சொல்லும் போதெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுவர்களாக இருப்பார்கள், தொழுகையே ஹுஷூவோடும் ஹுலூவோடும் அல்லாஹ்விடத்தில் பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறான். அப்ப இந்த வசனங்கள் சொல்கிறது என்னென்றால், இதுல நாம பல பேர் இருப்போம். நோன்பு காலத்துல தொழணும் என்ற அந்த ஆர்வம், அந்த ஃபித்ரத்துடைய எண்ணமும், இந்த ஃபித்ரத் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனோநிலையும் இந்த ஈமானிய அதிகரிப்பும் ஷைத்தானை நம்மை விட்டு அல்லாஹ் தஆலா தூரமாக்கி கட்டி போட்டதன் காரணமாக எங்களுக்குரிய இந்த உணர்வும் இருப்பதன் காரணமாக பள்ளிகள் நிரம்புகிறது. சுபகுக்கு மாஷா அல்லாஹ் எல்லோரும் எழுந்து வந்து துபவுடைய தொழுகையை தொழுகிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய பிறை முடிந்த உடனே அடுத்த நாள் எங்களுடைய தொழுகையினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நஊதுபில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இதில் நாம் யோசிக்காவிட்டால் எம்மை விட கை சேதக்காரர்கள் யாருமே இல்லை. நான் தொழுகிறேன், 5 வக்து தொழுகிறேன், இந்த ரமலானுடைய காலத்தில் 5 வக்தையும் சரியாக அழகாக தொழுகிறேன், முன்பின் சுன்னாக்களை நபிலான வழக்கங்களை செய்கிறேன், 12 ரக்காத்துகளை தொழுதால் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொழுகிறேன் அந்த சுன்னாக்களை. ஆனால் இந்த ரமலானுடைய காலம் முடிவடைந்து விட்டதன் பின்னால் என்னுடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன? நான் அல்லாஹ்விடத்தில் முஃமின் என்ற அந்த பண்போடு முஃமினாக வாழ முடியாதா? நானும் நீங்களும் இதை சிந்திக்க வேண்டும். உங்களுக்கோ எனக்கோ மாத்திரமல்ல, நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன? அந்த தொழுகையை இப்போது ருசித்து ரசித்து தொழுகிறோமே, இந்த இடத்தில் 8 ரக்காத்துகள் தொழ வைப்பதற்காக இமாம் முன்னின்று அழகாக தர்த்தீலாக அதை அழகாக ஓதுகிற போது அதை லைத்து நாங்கள் நிற்கிறோமே, அந்த லைத்த தனம், அந்த லைக்கக்கூடிய நிலையும் அந்த ருசிக்கக்கூடிய அந்த ஈமானிய பக்குவமும் எங்களுடைய ஏனைய காலங்களில், இஷாவுடைய காலங்கள்ல கொஞ்சம் இமாம் நீட்டிட்டாரா, ஜும்மாவுடைய தொழுகையில இமாம் கொஞ்சம் நீட்டி ஓதிட்டாரா சிக்கலா. என்ன காரணம் என்றால், அல் குர்ஆனிய வசனங்கள் ஓதும் போது ஈமான் அதிகரிக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஈமான் அதிகரிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்ப இந்த காலம் எங்களுக்கு ஒரு மூமினான மனிதரை ஆக்க வேண்டும் என்ற ஆக்கபூர்வமான சிந்தனைகளை கொண்டு நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து பார்க்க வேண்டும். சூரத்துல் இது ஒரு விடயம், அல்லாஹு தஆலா மிக முக்கியமாக சொல்கிற விடயம். அடுத்ததாக சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன ஃபில் அர்தி அலல் அர்தி ஹௌனா வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காத்தபஹுல் ஜாஹிலூன காலூ சலாமா. அல்லாஹ் தஆலா ஆங்காங்கே அல் குர்ஆனிலே மூமின்களை பற்றி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அந்த வகையிலே அல் ஃபுர்கானிலே, சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் தஆலா வ இபாதுர் ரஹ்மான், அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். ரஹ்மானுடைய அடிமைகள், அந்த சங்கையான அல்லாஹ்வுடைய அடிமைகள் யம்ஷூன, இந்த பூமியிலே தக்கப்புர் இல்லாமல், பெருமை இல்லாமல் சாதாரணமாக நடந்து கொள்வார்கள், நடப்பார்கள். இந்த பெருமை என்னுடைய விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் கரிசனையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையிலே படைச்சிருக்கிறான். ஒருத்தருக்கு அறிவு துறையில கொடுத்திருப்பான், இன்னொரு துறையில குறைச்சிருப்பான். ஒருத்தருக்கு பிள்ளை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு ஆண் பிள்ளைகள் மாத்திரம் கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு பெண் பிள்ளை மாத்திரம் கொடுத்திருப்பான், பிள்ளைகளே கொடுத்திருக்க மாட்டான். இந்த விடயங்கள் அல்லாஹ்வுடைய விடயங்கள், அவருடைய சட்டத்தில் அவருடைய நிர்ணயம், அவன் நிர்ணயித்த விடயங்கள். இதை கொண்டு நான் இருந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் தாழ்ந்தவன் நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் நம்மை விட ஒரு கை சேர்த்தமே இல்லை. அல்லாஹ் தனக்கு நிச்சயமாக கேள்வி கணக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த செவிப்புலன், இந்த காது, இந்த வாய்க்கு, இந்த உள்ளத்துக்கும் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருந்தே ஆகும். அது முடியாமல் நாங்கள் நகரவே முடியாது. எனவே எங்களுடைய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய தக்கப்புராத்துகள், நாங்கள் சிறு அளவு கூட பெருமைப்படக்கூடியவர்களாக இருந்தால் டோட்டலி எங்களுடைய எல்லா காரியங்களும் அழிந்துவிடும். பெருமை என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் உடையது. அல்லாஹ் தான் கிபருக்குரியவன், அவனுக்குத்தான் பெருமை உரியவன், அவனுக்குத்தான் பெருமை எல்லாமே. நாங்கள் எதில் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதில் சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகத்துல யாருக்கும் அடிமை இல்லை. நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதில் மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொன்னால், அவருடைய நிர்ணயப்படி நடக்கும் என்று சொன்னால், எனக்கு தந்த அறிவாக இருந்தாலும், எனக்கு தந்த சொத்து பத்தாக இருந்தாலும், செல்வங்களாக இருந்தாலும்,
இன்னொரு விடயங்களாக இருந்தாலும் இதை கொண்டு நாம் எப்படி பெருமை அடிக்கிற? கொஞ்சம் நாம யோசிக்கணும். நம்மிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த பலம் என்று சொல்லக்கூடிய இந்த பலகீனம் நாளை மறுமையிலே இதற்கு கேள்வி கேட்கப்படாமல் நாங்கள் சுவர்க்கமோ நரகமோ போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலகீனம் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் அந்த பலகீனத்தை பலமாக பாவித்து பெருமை அடித்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாம் கை செய்தப்பட வேண்டியிருக்கும். எனவே இந்த விடயத்தை இன்னார் நானும் நீங்களும் இன்னார் அன்னார் என்று சுட்டிக்காட்டவில்லை, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ரமதானுடைய இந்த காலம் நம்முடைய உள்ளங்கள் விரிவுபடுத்தப்பட்ட காலம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் நாம் இருப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னிடத்துல என்ன குறை இருக்குது? நாம குர்ஆனிய வசனங்களை என்ன செய்வோம்? முதலாவது சிபத்துக்குரிய வசனங்கள் வந்தால் இன்ன முகதிபீன் அல்லது முஃமினீன் என்று வசனங்கள் வந்தால் இன்னொருத்தருக்குரிய அந்த இமேஜை வச்சு பார்ப்போம். இவருக்கு அது பொருந்துமா, இவருக்கு அது பொருந்துமா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு பொருந்துமா? இல்ல, முதலாவது இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு பொருந்துமா, எனக்கு இந்த வசனம் எந்த அளவுக்கு பொருந்தும், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னைத்தானே சீர்திருத்தக்கூடிய ஒரு பக்குவ நிலை வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய இந்த 15 நிமிட பயானிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மூமின்களை பத்தி ஒரு மிகப்பெரிய தொகுக்கலாம். அல் குர்ஆன் எடுத்தால் மூமின்களை பத்தி அழகாக நிறைய வசனங்கள் சூரத்துல் மூமின் என்ற அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அப்ப நிறைய வசனங்கள் மூமின்களை பத்தி இருக்குது. அப்ப அல் குர்ஆனோடு தொடர்புபட்ட நாம் அல் குர்ஆன் ஓதினால் நன்மை கிடைக்கும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அதில் மாற்று கருத்து இல்லை, அது கிடைத்தே ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த குர்ஆனை சிந்திக்கவர்களாக, அந்த தர்ஜுமாவை நாங்கள் ஓதி படிக்கக்கூடியவர்களாக மாறணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய கலாம் தானே, அது ஒருபோதும் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய கலாமிலே என்ன சொல்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்குள்ளேயே யஸீது, எங்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டிருக்கும். இந்த வசனங்கள் ஏற 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 எங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த மறைநிலை, அந்த புள்ளி, அந்த கருத்த புள்ளிகள் அகன்று கொண்டே இருக்கும். எனவே அல் குர்ஆனை அதிகமாக படிப்போம். இந்த காலத்துல அதிகமாக அல் குர்ஆனை தர்ஜுமாக்களை வாசிப்போம். குர்ஆன் ஓதுறதோட கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ் என்ன சொல்றான். இப்ப எல்லாருக்கும் அரபு தெரியற இல்லையே, அதனாலதான் சொல்றேன். அப்ப அல் குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை வாசிக்கும் போது அவருடைய வல்லமைகள் சுப்ஹானல்லாஹ், அந்த வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தில் போய் சேரும் என்று சொன்னால் உண்மையிலேயே எங்களிடத்தில் இந்த மூமின்கள் பண்பு வரும். நாளை மறுமையிலே நாங்களும் மூமின்களாக அல்லாஹ்விடத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக, அவன் செல்கிறானே ஹும் ஃபீஹா காலிதூன் என்று சொல்லி, அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி, நாங்களும் அதிலே நிரந்தரமாக இருக்கலாம். அது வேற யாருக்கும் தயாரித்ததா இல்ல, மூமின்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு. அந்த மூமின்ல நானும் நீங்கள் இருக்கக்கூடாதா? என்னுடைய வீட்டார்களும் உங்களுடைய வீட்டார்களும் உங்களுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய குடும்பத்தார்களும் இருக்கக்கூடாதா? வேற யாருக்காகவும் அல்லாஹ் சொல்கிறானா? எனவே இந்த விடயங்களில் கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தியவர்களாக மாறுவோம். அதுபோல ரமலானின் அல்லாத காலத்திலும் எங்களுடைய நஃப்சியத்தை, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக வாழக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களை பொருந்திக் கொள்வானாக. وآخر دعوتي أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت